வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, சிஏ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஆர் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக பொருந்தாது. அவங்க வேணால் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோன்ட் டூ திஸ் காஸ்ட்லி மிஸ்டேக். இந்த காஸ்ட்லியான மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வருது. இப்போ இது செல்ஃப் ஸ்டடி பண்ணணுன்ற பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செல்ஃப் ஸ்டடினா அர்த்தம், ஐசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களே புக் வாங்கி வச்சுருவாங்க, அவங்களே உட்காந்து படிப்பாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் ஸ்டடின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது இல்லை. அவங்க யூடியூப் சேனலில் கிளாஸஸ் பார்க்குறாங்க. இது பேர் செல்ஃப் ஸ்டடி கிடையாது. இது நீங்கள் கிளாஸஸ் பார்க்குறீங்க, ஆனால் காசு கொடுத்து பார்க்கல, இவ்வளோதான் விஷயம். ஆனால் இது செல்ஃப் ஸ்டடி கிடையாது. நாங்களாம் அந்த காலத்தில் பண்ண பாருங்க, அதான் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடினா அப்போ எல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. 2011, 12 யார் யூடியூப் பார்த்துட்டு இருந்தா? யாரும் பார்க்கல. இன்டர்நெட்டே அப்போல்லாம் என்ன 1 GB வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போது செல்ஃப் ஸ்டடினா ரியலாக என்ன பண்ணுவோம், ஐசிஐயில் புக்கை வாங்குவோம். சம்டைம்ஸ் நாங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் இந்த சில புக் ஷாப்லாம் இருக்கும், அங்கெல்லாம் சில புக்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ ஃபேக்கல்ட்டிஸோட புக்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நாங்களே வீட்டில் உட்காந்து மாங்குன்னு படிப்போம். இதுதான் செல்ஃப் ஸ்டடி. சரியா? ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுற பசங்களுக்கு இந்த காஸ்ட்லியான மிஸ்டேக் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அவங்க பெருசாக பணம் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த காஸ்ட்லியான மிஸ்டேக் அப்ளிகபிள் ஆகாது. யாரெல்லாம் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பர்ஃபெக்டாக அப்ளிகபிள். இப்போ நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, யூ ஸ்டிக் டு தட் பாயிண்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் நான் போவேன். ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸை பார்க்கணுன்னு முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் இல்லை நமக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி குழப்பமான மனநிலைமையில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸஸ் டீட்டெயிலெலாம் விசாரிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு திருப்பி நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி விசாரித்தவன் இன்றைக்கி ஜாயின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இல்லையே, நான் அவங்கள்ட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துச்சு, எனக்கு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் பேர் அப்படின்னா, ஆமாம் சார், அதுக்கப்புறம் நாங்கள் வேறு கோச்சிங் சென்டர் போய் அப்ளை பண்ணோம். ஒரு கோச்சிங் சென்டரில் இவ்வளோ ரூபா கட்டணும், இன்னொரு கோச்சிங் சென்டரில் அவ்வளோ ரூபா கட்டணும், 2 போயிடுச்சு, இப்போ திருப்பி உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில லட்சங்கள் இவங்க வீணாக்கிட்டு தான் இங்கே வராங்க. அப்போது சரி, எதுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு தான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் ஓகேன்னு முடிவாயிடுச்சு இல்லை, அப்புறம் ஏன் திருப்பி ஆன்லைனை நோக்கி வர? அப்போது திருப்பி நானும் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க போகிறது இல்லை. அப்போது ஆல்ரெடி இவ்வளோ லட்சங்கள் நீ செலவு பண்ணிட்ட, திருப்பி ஆன்லைனை நோக்கி வரும்போது அங்கேயும் சில ஆயிரங்கள் நீ செலவு பண்ண வேண்டியிருக்கும் போது இது தேவையில்லாத செலவு தானே. ப்ளஸ் உங்களோட முடிவே நீங்கள் மாற்றிக்கிறீங்கள, ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஏன் தப்பான ஆன்லைன் கிளாஸை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று சூஸ் பண்ணதோட போயிடணும். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி கிளாஸ் எடுக்கிறோம், எப்படி டெஸ்ட் கரெக்ட் பண்ணுறோம், எப்படி பேரண்ட்ஸ் கூட பேசுகிறோம், எப்படி மார்க்ஸ் கொடுக்குறோம், எல்லாத்தையுமே சேனலில் போட்டிருக்கேன். எல்லா டெமோ கிளாஸு, எந்த அகாடமியில் டெமோ கிளாஸஸ்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் சேர்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபேக்கல்ட்டியோட டெமோ கிளாஸஸ் 2 hour 4 hour கிளாஸ் எடுத்ததெல்லாம் கொடுத்து தான், இப்படி தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம், இப்படி தான் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்துக்கிறது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இல்லை, எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு போயிடுறீங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு வரீங்கன்னா, அந்த 2 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 வருஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ 9ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆனால் ஃபெயில் தான், இங்கேயும் 1 வருஷம் போச்சுன்னா போச்சு தான். ஸோ அப்போது 2 வருஷன்றது பெரிய விஷயம். ப்ளஸ் லட்சக்கணக்கான காசும் செலவழிச்சிருக்கோம். சரியா? இவ்வளோ ரூபா போயிருக்குது. இன்னொன்று, கூட்டம். இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராண்டு, அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது மாதிரி ஒரு அந்த இதை பார்த்துட்டு போகிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி இதை பார்த்துட்டு போகிறாங்க. தப்பே கிடையாது. ஒரு அகாடமினா கண்டிப்பாக அவங்கள பற்றி அவங்க பெருமையாக தான் சொல்லுவாங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க, அவங்க பிராண்டை அவங்க பிரபலப்படுத்துவாங்க. அதெல்லாம் யாரையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்க வேலையை பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி 25 பேர் இருந்த ஸ்கூல் செக்ஷனில் அட்டன் பண்ணவாங்க. இப்போ உங்களோட காமர்ஸ் குரூப்பில் 25 பேரோ 30 பேரோ 40 பேரோ ஒரு செக்ஷனில் இருந்திருப்பீங்க, கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் உங்களுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை பார்த்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்ட் வச்சும் அப்பப்போவே டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள்லாம் இந்த லாஸ்ட்டில் டெஸ்ட் எழுதுகிற ஆள் கிடையாது. வீக்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்டர்லி டெஸ்ட்டு, ஆஃபர்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்னு எழுதின ஆட்கள். அப்போது ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு, ஒரு 3 சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அப்படி ரெடி பண்ண ஆட்கள் நீங்கள்லாம். உங்களெல்லாம் கொண்டு போயிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதம் மட்டும் டெஸ்ட் எழுத விட்டாலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ ப்ளஸ் 2வது, ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இப்போ நான்
ஒரு இடத்துல போகிறேன், அங்கே வந்து ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார போகிறாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவுட்டு. ஏன்னா சி சில நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்க 200 பேரோ 300 பேரோ 400 பேரோ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்தாலும் அவங்களால சமாளிச்சிட முடியும். ஏன்னா அவங்க டீச்சரை இழுப்பாங்க. டீச்சர் அவங்கள பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பிரில்லியன்ஸில் தே வில் மேக் ஷூர் த டீச்சர் இஸ் ஹேவிங் ஐ கான்டாக்ட் வித் மீ அப்படின்றது அவங்களோட அது பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு அந்த திறமை இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிறோன்ற மாதிரி அட்டன் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் நல்லா படிக்கிற புள்ள நல்லா படித்து பாஸ் ஆகிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவேளை அந்த ஐ கான்டாக்ட் இல்லை, ஒருவேளை டீச்சர் கவனிக்கலை அப்படின்னா நான் படிக்க மாட்டேன்ற ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா தலைவலி. சரியா? இது ஒன்று. அடுத்தது ஃபெயில் ஆகிறதுன்றது சிஏல ரொம்ப சகஜம். சிஏல 100ல் 80 பேர் ஃபெயில் ஆகும். ஆனால் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் யார் கைட் பண்ணுறாங்க? இப்போது என் பசங்களும் சொல்கிறேன், நானே ஓப்பனாக சொல்கிறேன், என் பசங்களும் 100ல் 80 பேர் போத் குரூப்ஸ் எழுதினாங்க. அதாவது 10 பேர் போத் குரூப்ஸ் எழுதினா 2 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கான், 8 பேர் ஃபெயில் ஆயிருக்கான் போத் குரூப்ஸ் எழுதின பசங்க. சிங்கிள் குரூப் எழுதின பசங்க ஃபர்ஸ்ட் குரூப்பில் கிட்டத்தட்ட 30% மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் குரூப் எழுதின பசங்க கிட்டத்தட்ட 50% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரிசல்ட்டுன்றது வந்து 100% பாஸு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, ரிசல்ட்டில் கொடூரமான ரிசல்ட்ஸ். நான் தான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு 68% ரிசல்ட்ஸ் கொடுத்த ஆள். ஓகேவா? அதுவும் இந்த அட்டம்ப்டில் இது ஆயிடுச்சு. லைக் இன்டர் வந்து இந்த அட்டம்ப்டில் November 23 அட்டம்ப்டில் ஃப்ளாப் ஆச்சு. அது எனக்கே தெரியல. நல்லா படித்தோம். நான் குறைய சொல்ல மாட்டேன், சூப்பராக படித்தாங்க பசங்க. என்னவோ தெரில, பயந்தாங்களா, எக்ஸாமில் ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷனா என்னன்னே தெரில, நிறைய பேர் அக்ரிகேட்டில் போயிருக்காங்க. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அக்ரிகேட்டில் போச்சுன்னா எவ்வளோ வருத்தமாக, எல்லாத்துலேயும் பாஸ் ஆனால் ஃபெயில்னால் எவ்வளோ கோவம் வரும். ஸோ அப்போது ஃபெயில் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அத்தனை பேரும், நான் அன்றைக்கி ஒரு உடம்பே சரியில்லை, அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்றைக்கி சுத்தமாக உடம்பு சரியில்லை, மீட்டிங் வச்சேன், ஜூம் மீட்டிங்க்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன், நான் இருக்கேன்டா, நான் கைட் பண்ணுறேன்டான்னு சொல்கிறேன். உடனே நாங்கள் ஒரு பிளான் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் இப்போ எழுத போகிறாங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த எனக்கு போர்ஷன்ஸ் மாறிச்சு, சார் கொஞ்சம் வீடியோ கொடுங்க சார்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட், அந்த என்கிரிப்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு கிளாஸை கொடுத்து இப்போ படிக்க வைக்க போகிறோம். இப்போ அடுத்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாமினல் அமௌண்ட், 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு ஐ எம் கோயிங் டு டூ கரெக்ஷன்ஸ் ஃபார் தெம் அண்ட் இவங்களை நான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிட்ட படித்த பசங்க அது எப்படி ஃபெயில் ஆகலாம், அது பாஸ் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் சில மொக்க பசங்களும் இருப்பாங்க, 1-2 பேர் அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. எல்லா பசங்களும் நல்லா படிக்கிற பசங்க. அதுவும் இந்த ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிட்டு வர பசங்கன்னா ஷோர் ஷாட் இன்டர் பாஸ் ஆகியே தீரணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. மேபி போத் குரூப்ஸ் பாஸ் ஆக மாட்டாங்க, சிங்கிள் குரூப் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த பசங்களை தூக்கிட்டு போகிறது என்னோட ஷோல்டரில் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கே பண்ணாலுமே நீங்கள் கண்ணு மூடி போகலாம். இப்போ நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல, நான் பண்ணுறது இங்கே தான் சைன் பண்ண சொல்ல வரல. இந்த ரிசர்ச்சை நீங்கள் பண்ணாமல் எங்கேயும் போகக்கூடாது. இப்போது எல்லா அகாடமியுமே எதர் யூடியூப் சேனலோ இல்லைனா வந்துட்டு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ வச்சுருக்காங்க. அவங்க கிளாஸஸ் பற்றி, டெமோ கிளாஸஸ் பற்றி, அவங்க எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, எல்லா ஃபேக்கல்ட்டி எப்படி கிளாஸ் எடுப்பாங்க. ஒருத்தர் இப்போ எல்லா அகாடமிலையும் ஒரு கீ ஆங்கர் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. நான் சொல்கிறது அது தவிர ஒரு 6 ஃபேக்கல்ட்டி 5 ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. எல்லா ஃபேக்கல்ட்டியும் கிளாஸஸ் எப்படி எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்களா, இங்கிலீஷில் எடுப்பாங்களா? இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிச்சிருப்போமே தவிர நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோவாலாம் புரிஞ்சுக்கவும் வராது, பேசவும் வராது. ஆனால் நம்ம சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம். இப்போ நான் சொல்கிறேன், நான் எவ்வளவோ ஹாலிவுட் படம் பார்த்துருக்கேன், ஆனால் சப்டைட்டில் இல்லாமல் என்னால் ஒரு மூவி கூட ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்போது இங்கிலீஷ் படம் தான் பார்க்குறேன், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியும். ஆனாலும் எனக்கு ஏன் வந்து அந்த ஹாலிவுட் படம் பார்க்கும்போது சப்டைட்டில் இல்லாமல் பார்க்க முடியல, எனக்கு இன்னி வரைக்குமே புரியல. அப்போது இங்கிலீஷ்ன்றது நமக்கு ஒரு அந்நியப்பட்ட லாங்குவேஜ் தான். என்னால் எழுத முடியும், என்னால் பேச முடியும், ஆனால் சட்டுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாது. சம்டைம்ஸ் நான் கிரிக்கெட்லேயே நிறையா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் பேசுவாங்கல்ல, எனக்கு நிறைய டைம் புரியவே புரியாது. நான் அப்படியே உத்து பார்த்தாமே சம்டைம்ஸ் புரியாது. இதுக்கு வந்து நீங்கள் ஆக்சென்ட் தான் காரணம், அதாவது அந்த மொழி தோணை தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே கிடையாது. அந்த ஸ்பீடில் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்றும் செம்ம பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை 4 தடவை படித்தா தான் எனக்கு அது புரியும். அதனால் நான் 4 தடவை படிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே புரிஞ்சிடும். முதல் தடவை படிக்கும்போது சில பேர் முதல் தடவை படிச்சே புரிஞ்சு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை 4 தடவை படிக்கும்போது அந்த புரிதல் வந்து மாறுதலும் வேறு ஆங்கிளில் புரிஞ்சுப்போம். அதனால் என்னால் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் நான் நினைப்பேன். நான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துப்பேன். நான் 17 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பேன் அப்படின்னா
இந்த அளவுக்கு 17 மணி நேரம் படிச்சாலும் நிறைய பேஜஸ் படிச்சிட முடியாது, கொஞ்சம் பேஜஸ் தான் படிப்பேன். இதே பேஜஸை மற்றவன் வந்து 10 மணி நேரத்திலேயே படிப்பான். ஆனால் நான் 17 மணி நேரம் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு போவேன். புரியல அப்படின்னா அங்கேயே உட்காந்து ஏன் யோசிச்சுட்டே இருப்பேன். இதுலேயே ஒரு தலைவலியாக போகும். இப்போ நீங்க எந்த மாதிரி கேட்டகரியில இருக்கீங்க? உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருக்கா? உங்களுக்குன்னு இருக்காங்களா? உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் உங்களை வந்து வா பார்த்துக்கலான்னு சொல்லி கொண்டு வராங்களா? அதுக்கப்புறம் அவங்க கூட காண்டாக்ட் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட், வாட்ஸ்அப்பில் மெசேஜில் பண்ண ஸ்டூடெண்ட்டு 12 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வரலன்னு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். 12 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வரலன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை போயிடும். சில பேருக்குலாம் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ரிப்ளை போயிடும். சில பேருக்கு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ரிப்ளை போயிடும். அதே மாதிரி எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் அத்தனை பேருமே மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வரலன்னா நான் சொல்லுவேன், எந்த ஃபேக்கல்ட்டிக்கு நீ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கியோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு சொல்லு, நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். அன்லஸ் அதர்வைஸ் அவங்க வீட்டில் ஒரு டெத்து இல்லைனா ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவன் ரிப்ளை பண்ணாமல் இருக்கணும். மற்றபடி எல்லாருமே இமீடியட்டாக ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் என்னவோ நினச்சிக்கிறாங்க, ரெக்கார்டட் கிளாஸ்னால் என்னவோ நினச்சிக்கிறாங்க. ஆன்லைன் வேறு, ரெக்கார்டட் வேறு. ஆன்லைன்றது லைவ் ஜூம், ரெக்கார்டுன்றது அந்த லைவ் ஜூமை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. டெமோ கிளாஸ் தெரிய மாட்டாங்க. ஏதோ ஸ்கூலில் அவங்க ஒரு 2 வருஷம் ஒரு மொக்க ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருப்பாங்கல்ல, அதுதான் ஆன்லைன் இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரு தடவை கூட ஜூம் மீட்டிங்னா எப்படி இருக்கும்ன்றத ஒரு அனலைஸே பண்ணதில்லை. இதை வச்சு முடிவு பண்ணிட்டு எங்கேயாவது போகிறது, அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி இங்கே வருது, திருப்பி வந்து கைட் பண்ணுங்கன்னு வேண்டியது. ஆல்ரெடி நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டீங்க. யார்கிட்ட செலவு பண்ணீங்களோ அங்கே தான் போய் கைடன்ஸ் கேட்கணும். எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக், 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. ஸோ தயவு செய்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சரி பாஸ் ஆக வைக்கணும். பாஸ் ஆக வைக்கலன்னா அதுக்கப்புறம் சரி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாஸ் ஆக வைப்பாங்களா? அவங்கள நம்பலாமா? அவங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்குது? ஒரு ஃபேக்கல்ட்டியும் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க? எல்லார்ட்டையுமே டெமோ கிளாஸ் கேளுங்க. எல்லாரும் எப்படி நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாத்தையும் எழுதி வாங்குங்க. இப்போ நானே யாராவது கால் பண்ணால் ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழுத்து மூலியமாக கொடுக்குறேன் எல்லாரையும். நான் இப்படி தான் கிளாஸ் எடுப்பேன், நான் இப்படி தான் டெஸ்ட் கொடுப்பேன், நான் இதை பார்த்துக்கிறேன்னு எழுத்து மூலியமாக கொடுக்குறேன். அதாவது வாட்ஸ்அப்பில் நான் எழுதி கொடுக்குறேன் இன்ஃபேக்ட். ஸோ வாயில் சொல்கிறது ஈஸி இல்லை, எல்லாம் சொல்லுவாங்களா வாயில் வட சொல்கிறதுன்றது, அது சொல்கிறது ஈஸி. எழுத்து மூலியமாக கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது, அதுவும் அது ஃபாலோ பண்ணுறோமான்றது சும்மா சொல்லாமல் பசங்களையே, நான் இப்போ உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பாஸ் ஆன பசங்க தனியாக பசங்களை கூட நான் பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார வச்சிடலாம். பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க. ஓகே, பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்க எப்படி படித்தாங்கன்றதை நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நேற்று கூட கிருஷ்ணா வச்சு வீடியோ போட்டிருப்பேன், அஷ்மிதா வச்சு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஏதோ பண்ணுறது ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரிலாம் அதுக்கெலாம் சொல்லலை. எப்படி போயிருக்குது கிளாஸஸ், எப்படி வச்சுருக்கோம் டெஸ்ட்டுன்றது, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இல்லை சார் எனக்கு ஆன்லைன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா தட் இஸ் எஸ், யூ ஹேவ் ரைட்ஸ் டு சே தட். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட கிராஷ் கோர்ஸ் வரேன்னு தயவு செய்து வராதிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தானே காசு வேஸ்ட்டு. ஃபேஸ் டு ஃபேஸ் தானே, ஃபேஸ் டு ஃபேஸ்லேயே ஏதாவது ஒரு கிளாஸை தேடுங்க. சார் எனக்கு ஆன்லைன் செட் ஆகாதுன்னா அதுலேயே ஏதாவது ஒரு கிளாஸை தேடி அதுலேயே போங்க. ஏன்னா ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டு அது மாறவே மாறாதீங்க. முடிவு எடுக்கும்போது பர்ஃபெக்டாக முடிவெடுங்க. இப்போ ஆன்லைன் அப்படின்னும் போது ஹாஸ்டல் ஃபீஸ் சேவ் பண்ணலாம், ஃபுட் ஃபீஸ் சேவ் பண்ணலாம், தங்குறது திங்கிறது எல்லாத்தையும் காசு சேவ் பண்ணலாம், உடம்ப பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன, ஓ மூஞ்சியை ஃபிசிக்கலாக நான் பார்க்க மாட்டேன். உன் மூஞ்சி இப்போ நான் இப்போ நீ என்ன யூடியூப் வீடியோ பார்க்குறியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சுல்ல, அவ்வளோதான் விஷயம். இப்போது சார் அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதே சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, ஆனால் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்க தானே செய்கிறேன். எவ்வளவோ ஜூம் மீட்டிங்கில் 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்போ வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசும்போது 2 பேர் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தானே இருக்குது. ரெக்கார்டர் கிளாஸஸ் பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். அதாவது நீங்கள் பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும் ரெக்கார்டர் கிளாஸில். ஆனால் அந்த டைம் என்ன பண்ணுவோம், ரெக்கார்டர் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் லைவ் ஜூம்லேயே இருக்கும்னு சொல்ல முடியாது. 1-2 சப்ஜெக்ட் ரெக்கார்டர் கிளாஸஸ் போக தான் செய்யும். அப்போ இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும். அடுத்த வேற ஒரு கிளாஸோட ஜூம் மீட்டிங்கில் இந்த கிளாஸை பற்றின டவுட் கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் ரெக்கார்டர் கிளாஸஸ் போயிருக்குமே தவிர அப்படி இல்லை. ஸோ எப்பயுமே கனெக்டில் இருப்போம். இதில் என்ன விஷயம்னா, நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு படத்தை நம்ம யாரை நம்பி பார்க்குறோம், ஒரு ஹீரோவை நம்பி பார்க்குறோம், ஒரு டேரக்டரை நம்பி பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு அகாடமிக்கு யாரையா ஒருத்தர் நம்பி தான் போகிறோம். நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், எப்படி ஃபர்னிச்சர் வாங்குறதுன்ற வீடியோ. அவர் ஓப்பனாக சொல்கிறார், நான் சொல்லலைன்னா உனக்கு இது எந்த மரம்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உனக்கு ஃபர்னிச்சர் பற்றி உனக்கு என்ன ஃபர்னிச்சர் கிடையாது வச்சிருக்கியா, உனக்கு எதாவது அறிவு இருக்குதா ஃபர்னிச்சர் பற்றி? ஒன்றும் கிடையாது. உனக்கு உட்டை பற்றி அறிவே கிடையாது. அப்போது இது டீக் உட்டா, ரோஸ் உட்டா, மிஷின் மேடு உட்டா, இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு மரமான்றது நான் சொன்னாலும் தெரியும். வார்னிஷ் அடிச்சுட்டு அந்த பெயிண்ட் அடிச்சிட்டுன்னா அது என்ன உட்டுன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் சொன்னாதான் உண்டு. அப்போது எப்படி சார் வாங்குறதுன்னு கேட்டால், நீங்கள் அந்த யார்கிட்ட வாங்குறீங்களோ அவரை நம்பணும்.
வேற வழி கிடையாது. அவர் நம்புற ஆள், இவனை நம்பலாம் அப்படின்னு எவனா நம்பினா அவனை தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கணுன்ற. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா யாரோ ஒருத்தரை நம்பணும். அந்த ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அப்படியே போயிடணும். திரும்பி ரிவர்ஸில் வரவே கூடாது. அவர் சொன்னபடி நடந்துக்கணும். சிம்பிள். இப்போ நான் சொன்னபடி நடந்துக்கணும். வேற எங்கே போகிறோம் அவர் சொன்னபடி நடக்கணும். இதை ஞாபகம் வச்சுட்டு இதுலேயே ட்ராவல் பண்ணுங்க. மாற்றி யோசிச்சு கன்ஃபியூஸ்லாம் ஆகவே ஆகாதீங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்க தான். இப்போ நான் எதையும் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை. ஒரு அகாடமிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு டைப் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது செட் ஆகுமா செட் ஆகாதான்றத பே பண்ணுறதுக்கு காசு பே பண்ணிட்டீங்கன்னா யாரும் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. பே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பே பண்ணுங்கள். சார் நான் கூட்டமான கிளாஸில் உட்காந்தா எனக்கு புரியாது. அது எப்போ முடிவு பண்ணுறீங்க? ஃபெயில் ஆனதுக்கப்புறம். 8 மாதம் கிளாஸ் போயிட்டு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் கூட்டமான கிளாஸில் உட்காந்தேன், எனக்கு புரியவே இல்லை, நான் அவங்களுக்கு மெசேஜே பண்ணது கிடையாது, எனக்கு ஃபேக்கல்ட்டியோட நம்பரே கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாது ஃபேக்கல்ட்டியோட நம்பரு. இதெல்லாம் எப்போ சொல்கிறது? இதெல்லாம் எப்போ கேட்டிருக்கணும்? புரியுதா இல்லையா? இப்போது படத்தோட ரிவ்யூ கேட்டுட்டு படத்துக்கு போனோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஐயோ 120 ரூபா 150 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஓகே, ஏன்னா ஒரு காலத்தில் ரிவ்யூலாம் பேப்பரில் எழுதுவாங்க, அது ஒரு 4 நாள் கழிச்சு வரும். இப்போல்லாம் 1 மணி நேரத்துலேயே படத்துக்கு ரிவ்யூ வந்துச்சுன்னா கேட்டுட்டு போகலாம்ல. அவங்க ப்ரொமோஷன் கொடுக்கும்போது அந்த வார்த்தையை கேட்கலாம், ஏதாவது சம்திங் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு 150 ரூபாய்க்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம். 150 ரூபா படம் கொடுத்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம். 1000 கணக்கில் படம் கட்டுறோம். ப்ளஸ் நம்மளோட லைஃப் இது 6 மாதம் நம்ம கொடுக்குறோம். அந்த லைஃப் 3 மணி நேரம் வேஸ்ட் ஆனதுக்கே புலம்புன்னு புலம்புறீங்க. கரெக்டாக 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இது எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கணும். தயவு செய்து இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. எப்படி ஒரு அகாடமியை சூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எதுனாலும் சரி, யாருனாலும் சரி, அந்த ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டா பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கணும். அப்படியே உடும்பு பிடின்னு அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். நன்றி.